எப்பவுமே ஏஐ அப்படின்னா டாப் காலேஜ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலே அதை ட்ரை பண்ணி பார்க்கவே ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா மேக் டெக்னாலஜிஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பயமே என்னை விட்டு போச்சு. இங்க இருக்க ட்ரைனர்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டோன்ட் ஈவன் ஃபீல் லாஸ் ஈவன் ஒன்ஸ். நான் இங்க வெறும் வீடியோஸ் மட்டும் பார்க்கறது இல்லை, இங்க நான் ரியல் ஏஐ ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணியிருக்கேன். நான் பண்ண ஏஐ ப்ராஜெக்ட்னால எனக்கு ఫస్ట్ జాబ్ కాల్ வந்துச்சு. அந்த ఫీలే వేరే లెవెల్. 6 మంత్స్ బ్యాక్ నాకు సర్వర్ అంటే ఏమని కూడా తెలియదు. టెక్ బ్యాక్గ్రౌండ్, కోడింగ్ నాలెడ్జ్ అలాంటివి ఏమీ రాదు. మా ఫ్రెండ్ ఒకడు సజెస్ట్ చేశాడు, మ్యాక్ టెక్నాలజీ గురించి చెప్పాడు. సరే వెళ్ళి ఒకసారి ట్రై చేద్దామని వెళ్ళా. అక్కడ మెటీరియల్లో ఉండే థియరీ ప్రకారం కాకుండా రియల్ వరల్డ్ ఎక్స్ప్లెయిన్ లాగా చెప్పారు. 3 మంత్స్లోనే నాకు జాబ్ ఆఫర్ లెటర్ వచ్చింది. ఆనెస్ట్గా చెప్తాను, ఇంత త్వరగా నాకు వస్తుందని అనుకోలేదు. நான் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜில் இதை விட்டுட்டு போயிடலாமான்னு கூட இருந்துச்சு. பட் இங்கேருந்து ட்ரெயினர்ஸ் வந்து என்னை விட்டுடல. திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணுவாங்க, உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நமக்கு வந்து தெளிவாக புரிகிற வரைக்கும். ப்ரோக்ராம் முடியும் போது நான் என்னோட ஓன் ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்டை பில்ட் பண்ணியிருந்தேன். இன்டர்வியூக்கு கான்ஃபிடென்ட்டோட போயிருந்தேன் அண்ட் ஐ கிளியர்ட் இட். மேக் டெக்னாலஜி எனக்கு ஜாவா மட்டும் சொல்லிக் கொடுக்கல, என் மேலே கான்ஃபிடென்ட் வைக்கணும்னு சொல்லிக் கொடுத்துச்சு.